தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக ஆண்டவர் கொடுக்கின்ற பெரிய வாய்ப்புதான் துன்பம். கவலைகளும் துன்பங்களும் இயேசுவுக்கு தெரியாமல் நம் வாழ்க்கையில் வருவதில்லை. இயேசுவால் மட்டுமே நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்மானம் கொடுக்கப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று கூறப்படுகின்றது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை. உடன்படிக்கை செய்தவர்கள் எல்லாம் இயேசுவுடன் தனிப்பட்ட உறவை கொண்டவர்களாவர். இயேசுவின் துன்பங்கள், சிலுவைப்பாடுகள் கிடைத்தபோது அவற்றின் வழியாக கீழ்ப்படிதல் கிடைத்தது. கீழ்ப்படிதல் இருந்தால் முழுமையை அடையலாம். இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8 அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயர் 5:9 நமக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அது இறைவார்த்தையை கீழ்ப்படிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். யாரேனும் உங்களை திட்டினாலோ தீங்கு விளைவித்தாலோ என்ன செய்ய வேண்டும்? உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ரோமையர் 12:4 அவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் கிருபை வேண்டும். துன்பங்கள் வழியாக மட்டுமே கிருபைகள் கிடைக்கும். ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆமேன். பாருங்க, நமக்கு துன்பங்கள் அதிகமாக வரும் பொழுது கடவுளுடைய முழுமையை நாம் அடைகிறோம். அவருக்குள்ள நெருக்கம் அதிகமாக ஆகும். அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி போவதற்கு துன்பம்தான் மிக பெரிய ஒரு வாய்ப்பாக இங்கே நம்ம வசனத்தின் அடிப்படையில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே துன்பம் ஏன், எதற்கு என்ற கேள்விகளை கேட்காமல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற துன்பங்கள் வழியே இறை பாடங்களை படித்து அவர் பாதையிலே வாழ முன் செல்லுவோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.